இப்னு மசூத் அறிவித்ததாக இன்னொரு ஹதீஸையும் பரப்புறாங்க. என்ன பரப்புகிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் என்றாலே அவுரத்து மறைக்கப்பட வேண்டியவள் தான். அவள் வீட்டை விட்டு வெளியானால் ஷைத்தான் அவளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்து விடுகிறான். அந்த பெண் தனது ரப்புடைய ரஹமத்திற்கு மிக நெருக்கமாக இருப்பதெல்லாம் அவள் வீட்டின் மறைவான உட்பகுதியில் இருக்கும்போது தான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை அவங்களே போட்டிருக்காங்க. திருமதி, இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா, தபரானி, இந்த நூல்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாகவே பெண்களே அவுரத்து, பெண்களே முழுசாக மறைக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற இந்த ஹதீஸில் இருக்கிற காரணத்தினால் அப்போ அது முகத்தை மறைக்கிறதையும் அது என்ன செய்யுது, குறிக்குது. பெண்களே முழுசாக மறைக்க வேண்டியது என்பதுதான் அந்த ஹதீஸை காட்டுகிறது என்று சொல்லி அந்த ஹதீஸுகளை சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த ஹதீஸ் பெண்கள் அவுரத்து என்று சொல்லப்பட்டுகிறது. சரியான ஹதீஸ் தான். பெண்கள் அவுரத்து என்றால் என்னென்னா, பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க வெளியே போனார்களேயானால் ஷைத்தான் கூர்ந்து நோக்குகிறான் அப்படின்னு வருது. இப்போ இவங்க சொல்கிற பிரகாரம் பெண்கள் முகத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு போனாங்கன்னு வைங்க, ஷைத்தான் கூர்ந்து நோக்குறது ஒன்றுமே அங்கே இல்லை. ஷைத்தான் கூர்ந்து நோக்குனால என்ன அர்த்தம்னு கேட்டால், முகம் தெரிகிறத தவிர அந்த நிலையில் அவங்க போவாங்கன்னு அர்த்தம். அப்போ நான் எந்த ஒரு ஹதீஸை வழங்கிக் கொள்வதாக இருந்தாலும், பெண்கள் அவுரத்து என்று வந்திருக்குதுல, அவுரத்துனா மறைவிடம் இருக்குதுல, அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கழிச்சிட்டாங்களோ அதை தவிர மற்றது அவுரத்துன்னு எடுத்துக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் சேர்க்கலை, முகத்தை திறந்து வந்திருக்கிறாங்க. அறியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். அப்போ அறியப்படுற மாதிரி தான் இருக்கணும்னு சொன்ன பிறகு அவுரத் என்று சொல்வார்களே. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? எது நீக்கப்பட்டிருக்கிறதோ, முகம் நீக்கப்பட்டு விட்டது அவுரத் என்பதிலிருந்து, அதை தவிர மற்றவைகளை மறைத்து கொள்ளணும் என்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு கொடுக்க வேண்டும். பெண்களே மறைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு எது மறைக்க வேண்டியதில்லை என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கணும் என்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். இல்லை எல்லாத்தையும் தான் கொடுப்போம்னு சொல்வீர்களே. ஆனால் அப்போ நீங்கள் கண்ணை திறந்து கூட போகக்கூடாது. வெளியே போகிற அந்த கண்ணு தானே அந்த முழுமையாக அவுரத்துன்னு சொன்னீங்கன்னா கண்ணு தான். அப்போ கண்ணை மறைச்சிட்டு என்ன செய்ய வெளியே போக முடியுமா? முதல்ல இவர்கள் சொல்கிறபடி முழுசாக மறைத்து கொண்டு வெளியே போவாளையானால் அவளை ஷைத்தான் கூர்ந்து நோக்கிறோன்னா வெளியே எப்படி போவாங்கன்னா, முழுசாக மறைக்கணும் என்பதில் முகம் மூக்கு மட்டும் அடங்காது, கண்ணு தான் அடங்கும். அப்போ உங்கள் வாதப்படி கண்ணையும் கூட மறைச்சி பண்ணும். அப்போ கண்ணு உடம்பு எல்லாத்தையும் மறைத்து விட்டார்களே. ஆனால் அவர்கள் வெளியேறுவார்கள்ங்கிற டாபிக் வராத, வெளியே நடக்க முடியாத, வெளியே நடமாடுவதற்கு பார்வை வேணுமே, பார்வையை தானே மறைச்சி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது விதிவிலக்குமாங்க. அந்த விதிவிலக்கு ஆதாரமே கிடையாது. முக விதிவிலக்குக்கு ஆதாரம் இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? கண்ணு மட்டும் விதிவிலக்கு இல்லைங்க, ஒட்டுமொத்த முகத்துக்கு விதிவிலக்கு இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை எப்படி விளங்கிட்டாங்கன்னு கேட்டால், பெண் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அது முகத்தை மறைப்பதைத்தான் சொல்கிறதுங்கிறாங்க. முகத்தை மறைக்கக்கூடாது என்பதற்கு நிறைய சான்றுகள் நம்ம வைத்து விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சந்திக்க வந்த பெண்கள் எல்லாம் முகத்தை திறந்து வந்தாங்களே, ஷைத்தான் உன்னை கூர்ந்து நோக்கிறான்னு யார்கிட்டயா சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எத்தனை பெண்கள் பார்க்க வந்தாங்க, கேள்விகள்லாம் கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் இந்த மாதிரி வர்றீங்க, முன்னாடி உங்களை ஷைத்தான் கூர்ந்து நோக்குகிறான் அப்படின்னு சொன்னாங்களா? கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அப்போ பெண்கள் மறைக்கப்பட வேண்டியதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எது மறைக்க தேவையில்லை என்று மார்க்கம் விதிவிலக்கு தந்து விட்டதோ வேற ஆதாரங்களை வைத்து, வேற ஆதாரங்களின் மூலமாக முகம் இல்லை என்று காட்டினோம். அப்படி சொல்லும் பொழுது அதை தவிர மற்ற பகுதிகளை நீங்க என்ன செய்யுங்க, மறைச்சிக்கிறங்க. அதுதான் பொருந்தவும் செய்யுது. வெளியே போனால் பார்ப்பான், வெளியே போற மாதிரி இருக்கணும். அவங்க அவுரத்தாவும் இருப்பாங்க. வெளியே போனால் ஷைத்தான் கூர்ந்து நோக்குவாண்டா என்ன அர்த்தம்? வெளியே போற விதத்தில் அந்த ஆடை இருக்கும். அப்போ கண்ணு வெளியே தெரியும் அர்த்தமாகுது. அப்போ உங்க சொல்லு பிரகாரம் கண்ணை மறைக்கணும். பெண்கள் முழுமையான அவுரத் என்று சொல்வீர்களே. ஆனால் அது முகத்துக்கு மட்டும், முகத்தில் பாதி ஒரு பகுதியை நீங்க சொல்றீங்க, இந்த கண்ணுங்கிற இன்னொரு பகுதி தான். இதையும் மறைத்து கொண்டு செல்லணும் என்று அவர்கள் சொல்வார்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன் மறைத்து கொண்டு எப்படி செல்வது என்று கேட்பார்கள். அதுபோக இதில் என்ன சொல்ல, இந்த ஹதீஸுடைய அம்சம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சும்மா வெளியே ஊர் சுற்றுறாங்கல்ல, அதற்குள்ள தடை தான். பெண்கள் வெளியே போனீங்கன்னா ஷைத்தான் உங்களை விட்டு நோக்குகிறான். நீங்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ள அந்த பெண் இருப்பது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக, தேவை இருந்தாலே தவிர, அவசியம் இருந்தால் ஆம்பளை போகிற மாதிரி சும்மா எதுக்கு இருந்தாலும் போயிட்டு வராமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பது தான் அவங்களுக்கு நல்லது என்று அவங்க போட்ட மொழிபெயர்ப்பில் அப்படி தான் இருக்கிறது.
அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே சுற்றுறதுக்காக சொல்லும் பொழுது தான் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் எல்லாமே அவுரத்தாக இருக்கிறீங்க, மறைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க, போனீங்கன்னா சைத்தான் உன்னையும் பார்ப்பான்னா, அப்போ சைத்தான் பார்ப்பான்னா முகம் தெரிஞ்சால் தானே பார்ப்பான். இதிலேருந்து என்ன வருதுன்னா, பெண்கள் அவுரத்து, பெண்கள் அவுரத்துக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். ஒன்று நம்ம சொல்கிற அர்த்தம், நம்ம சொல்கிற அர்த்தம் என்ன, முகத்தை தவிர மற்றதை மறைத்து கொள்ளுதல் என்று நம்ம அர்த்தம் கொடுக்குறோம். அவங்க அர்த்தம் என்ன, மொத்தமாக மறைக்கணுன்ற அர்த்தம். ரெண்டு அர்த்தத்தில் எந்த அர்த்தம் அந்த ஹதீஸுடைய வசனத்துக்கு பொருந்தது என்று பார்த்தால் அவங்க சொல்கிற அர்த்தத்தை வச்சிருவோம். எப்படி வைக்கிறோம், இன்னல் மரத்து அவுரத்தும், பெண்ணு வந்து உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டியவள், எதுவும் தெரியக்கூடாது. பொய்தா ஹரஜத்து, அப்படி அவள் வெளியே போனாலேயானால் இஸ்தஷரபக ஷைத்தான், ஷைத்தான் அவளை கூர்ந்து நோக்குகிறான் வருமா? இப்படி அவள் தான் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைச்சு விட்டால, அப்போ ஷைத்தான் உத்து நோக்குற டாப்பிக்கும் வராது, வெளியே போகிற டாப்பிக்கும் வராது. வெளியே போவதற்கு இந்த கொஞ்சம் திறந்து இருக்கணும், பார்வையெல்லாம் தெரிஞ்சால் தான் போக முடியும். அப்போ உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்ங்கிற அர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீர்களேயானால் இந்த ஹதீஸுடைய அடுத்த துண்டு இருக்குல்ல, அதெல்லாம் அர்த்தமற்று போயிடுது. பெண்கள் அவுரத்தாக இருக்கிறாங்க, உங்கள் கருத்து பிரகாரம் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், அப்போ உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைத்து கொண்டு விட்டால் அவள் வெளியே சென்றால்னு சொல்ல முடியுமா? உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைத்து கொண்டு வெளியே எப்படி போவாங்க? அப்போ கொஞ்சம் திறந்தால் தான் போக முடியும். வெளியே ஷைத்தான் உன்னிப்பா கவனிப்பான்டா. இப்போ எதை கவனிப்பான்? அந்த உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டால் வெறும் துணி தானே தெரியும், எதை போய் ஷைத்தான் கவனிப்பான்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கம் விதிகளை கொடுத்துருக்கிற அந்த நிலையில் தான் போக முடியும். பெண்கள் அவுரத்து என்றால் முகம் தவிர மற்றவைகளை மறைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலையில கூட முடிஞ்ச அளவு வெளியே ஒரு தவிர்த்துக்கிறங்க. வெளியே போனீங்கன்னா ஷைத்தான் உன்னிப்பா கவனித்துக் கொள்வான். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பது சிறந்தது. தேவைக்கு போகலாம், சம்பாத்தியம் வேற வழியே இல்லைன்னா போக வேணாம். ஆம்பளை இல்லாத பொம்பளை தான் போகணும்னா போகலாம், அது ஒரு விஷயம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஊர் சுற்றுறது அப்படி போகிறாங்களா இல்லை, அந்த மாதிரி பெண்கள் அந்த மாதிரி போவதை தடுக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பது உங்களுக்கு நல்லது. அப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் முகத்தை திறந்தவர்களாக வெளியே போகும் பொழுது அப்போ ஷைத்தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ தான் வெளியே ஏறக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிலாம் வர்றதுனால தேவைக்கு போய்க்கிறங்க, தேவையில்லாமல் சும்மா ஊர் சுத்தாதீங்க என்பதற்கு சொன்ன அந்த ஹதீஸுகளைத்தான் முழுசாக முகத்தை மறைக்கிறதுக்கு ஆதாரம்னு காட்டுறாங்க. அப்போ முகத்தை மறைக்கிறதுக்கு ஆதாரமாக இதை காட்டுவார்களே, ஆனால் கண்ணையும் மறைக்கிறதுக்கு இது ஆதாரம். ஏன்னா முழு அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. முகத்தை மறைக்கிறதுக்கு இது ஆதாரம்ங்கிறீங்களே, இப்போ கண்ணையும் மறைக்கிறது ஆதாரமாக்குங்க. அதை கண்ணை மறைச்சே தான் வெளியே போகணும்னு சொல்லுங்க, எப்படி போக முடியும்? அதனால இது வந்து அவங்களுக்கு ஆதாரத்து நிற்காது. இதை மட்டும் பார்க்காம நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அவர்கள் அறியப்படணும்னு நல்ல ஒரு கண்டிஷனை போட்டுறான். பெண்கள் வந்து ஜில்பாப் போட வேண்டும், தாலிக்கு அதுனா யூரஃப்ன, அவர்கள் அறியப்படுவதற்கு இதுதான் ஏற்றது. ஜில்பாப் போட்ட பிறகு அவர்கள் அறியப்பட வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்றதுனால முகம் தெரியணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஆர்டர். அதுக்கு மாற்றமாக இந்த அவுரத்துங்கிற வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாது, அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இதுதான் அதுக்கு பதில்.